நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மாசி கருவாடு மிளகு திப்பலி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாப்பட்டை, அன்னாசிப்பூ, திப்பலி, ஏலம், பிரியாணி இலை, பூண்டு, தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி, தேங்காய் பால், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை. இதில் மாசி கருவாடு ஒரு 200 கிராம், அதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். கூட தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, வர கொத்தமல்லி. இந்த அடுப்பை ஏற்றி நம்ம கடாயில் வெந்தயத்தை போட்டு அதுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். தீஞ்ச விட்டுறக்கூடாது. வறுத்து இறக்கி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு இல்லாமல் தனியாக கடாயில் தேங்காய் கூட நம்ம கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா தேங்காய் வரன்னு வர அளவுக்கு, அதாவது சட்டியில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது ஒரு எல்லாம் மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இரும்பு சட்டி கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் நல்லது, இல்லாதவங்க வேறு எதுவும் பயன்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மிளகு, திப்பலி கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம். சளி பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெய், நான் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். இல்லாதவங்க நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலை தவிர. அதில் நம்ம தாளிக்க வேண்டிய கடுகு, ஜீரகம், அன்னாசிப்பூ, ஏலம், திப்பலி, கருவாப்பட்டை, இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசத்தையும் சுவையும் கூட்டும் பிரியாணியில். அப்புறம் பூண்டு முழுசாகவே போட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் ஒரு 100 கிராம் வெங்காயம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நம்ம சளியை அதிகமாக நீக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பெரிய வெங்காயமும் தக்காளியும் நம்ம போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே வதங்கிருச்சு. நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு மத்தியமான அளவு வதங்கினதுக்கப்புறம் வெந்தயம், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை அதில் போட்டுரும். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கை அப்படியே எண்ணெயிலே வதங்குற மாதிரி நம்ம அப்படியே போடணும். இது வேக வைக்கல, பச்சை உருளைக்கிழங்கு, அது அப்படியே எண்ணெயிலேயே தான் வதங்கணும். வதங்குற வரைக்கும் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லாதவங்க கத்திரிக்காய் பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய் அதாவது தோல் நோய் எதுவும் இருக்கிறவங்க கத்திரிக்காயோட இன்னும் கருவாடை போட்டு சாப்பிட முடியாது. அதனால் நம்ம உருளைக்கிழங்கு இங்கே பயன்படுத்தியிருக்கோம். விருப்பமானவங்க உருளைக்கிழங்கு பயன்படுத்தலாம், இன்னும் சுவையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அதோட கொஞ்சம் உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்குல உப்பு சேர்கிற மாதிரி கல்லுப்பு பயன்படுத்துங்க, கல்லுப்பு தான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த தேங்காய், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு இதையும் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி, திப்பலி, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம குண்டால வச்சுருக்கோம். அப்புறம் இதெல்லாம் நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ மாசி கருவாடை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்கி நம்ம அளவு தேவையோ அந்த அளவுக்கு நறுக்கி வச்சு சுடுதண்ணி ஊற்றி நான் கழுவி வச்சுருக்கேன். அதனால் அதில் ஏதாவது கல் மண்ணில் இருந்தால் போயிருக்கிறோம். அப்புறம் அந்த வதங்கிட்டு இருக்கிறப்பவே உருளைக்கிழங்கோடு சேர்த்து எண்ணெயோடைய, தண்ணி விடாமல் அப்படியே எண்ணெயோடையோ அதை அப்படியே வதக்கி எடுத்துடலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி முழுசாக போடுறோம். ஒரு சுவைக்காக தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை தவிர்த்துக்கலாம். அதையும் நல்லா எல்லாமே நம்ம எல்லாம் கலந்து விடுறப்போ தான் இன்னும் சுவை அதிகமாகவும் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு சுவை ஒரு ஈவனாக கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு அது உருளைக்கிழங்கு வேகிற வரைக்குமே, எண்ணெயிலே தான் வேகணும், வேகிற வரைக்குமே அதை போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இதை சேர்த்துடலாம். சேர்த்து அதில் இன்னும் நல்லா அது கலந்துக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சான்னு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றலை, எண்ணெய் ஊற்றுறதுனால அடிப்பிடிச்சிரும். அப்புறம் இந்த தேங்காய், சோம்பு, மஞ்சள், கொத்தமல்லி, திப்பலி, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த கலவையை அப்படியே ஊற்றுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அப்படியே ஊற்றிங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போவும் நம்ம எல்லாமே சேர்கிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே வர கொத்தமல்லி போட்டிருக்கோம். அதனால் கொத்தமல்லி தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்தே போடுறேன்.
ஏன்னா குழம்பு அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். அடுத்தது காரம், உங்களுக்கு காரம் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக கருவாடு குழம்புல காரம் அதிகமாக இருக்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் பாலில் தான் இதை வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு மறுபடியும் போடுங்க. ஏன்னா மாசி கருவாடில் உப்பு இருக்காது. உப்பு போட்டு தயார் பண்ண போகிற கருவாடு இல்லை. அதனால் வந்து நீங்கள் இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போடும்போது இன்னும் சுவை அதிகரிக்கும். அப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால், நமக்கு எவ்வளோ குழம்பு எவ்வளோ அளவு வேணுமோ, எவ்வளோ கிரேவி எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் அதிலே 3 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நான் முழுசாக ஒரு தேங்காய் இதுக்காக பயன்படுத்தியிருந்தேன். போட்டுட்டு மெதுவாகவே, நான் கொஞ்சம் கடாய் சின்னதாகவே எடுத்ததுனால மெதுவாக கிண்ட வேண்டியிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து பெருசாக எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நான் இதுக்கு வந்து பழப்புளி பயன்படுத்த போகிறதில்ல, இதுக்கு கொரக்காப்புளி பயன்படுத்த போகிறேன். ஏன்னா இது மருத்துவ குணத்தோடு நம்ம செய்கிறதுனால கொரக்காப்புளி பயன்படுத்துகிறோம். கொரக்காப்புளி என்னென்னு தெரியாதவங்க இணையதளத்தில் தேடி பாருங்கள். இது அதிகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புளியை வந்து நான் கழுவே வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ள போட்டு மறுபடியும் கிண்டி விட போகிறேன். பரிமாறும்போது இதை எடுத்து விட்டுறணும், இல்லைனா இன்னும் அதிகமாக புளியா. இந்த திப்பலி மிளகு கறி வந்து தயாராகிடுச்சு. இதில் வந்து சளி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது இதை வராமல் தடுக்கணுங்கிறவங்க யார் வேணாலும் இந்த குழம்பை சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன்னா திப்பலி மிளகுலாம் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே போட்டிருக்கோம். இதனால் இன்னும் உங்களுக்கு அதிகமாக உங்கள் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள், சாப்பிடுங்க. நன்றி.